அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் க்ராப் டாப் அண்ட் பிளாஸோ தைக்க போகிறோம். இடுப்பு கிட்ட லைட்டாக சுருக்கமாக இந்த மாதிரி வரும். மேலே பாடிக்கு நீளம் 12 இன்ச்சும் கீழே 10 இன்ச்சும் வச்சுருக்கேன். இதுவும் ட்ரெஸ் தைச்சி மிச்சமான துணியில் தான் நான் தைச்சிருக்கேன். இது பிளாஸோட கட்டிங்கு. பிளாஸோட நீளம் 27 இன்ச். தைக்கிறதுக்கு நான் ப்ளஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 7 வயசு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை நான் கட் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்டிச்சிங் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். கீழ் பக்கமாக டபுளாக மடித்து 1 இன்ச் அளவுக்கு வர மாதிரி நான் தைச்சிக்கிறேன். ரெண்டு சைடும் நான் தைச்சிக்கிறேன். அதாவது காலோட கீழ் பகுதி நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இது தைக்கிறது ரொம்ப ஈஸி. சிம்பிளாகவும் இருக்கும். குழந்தைங்க வேர் பண்ணும்போது அழகாகவும் இருக்கும். இது ஒரு பிரிண்ட்டு கிரேப் மெட்டீரியல். கொஞ்சம் துணி லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம லைனிங் கொடுக்க தேவையில்லை. நான் ஒரு தையல் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு தையல் நான் அடிக்க போகிறேன். நான் தைச்ச அந்த தையலுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சில் இந்த தையல் அடிச்சுக்கிறேன். இப்போ நான் ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி வச்சு இப்படி மடித்து சைடில் 1 இன்ச் அளவுக்கு நான் தைச்சிக்கிறேன். பிளாசோனால கீழே பாட்டம் இந்த பேண்ட்டோட பாட்டம் கொஞ்சம் அகலமாக இருக்கும். 2 தையல் அடித்தாச்சு. இதே மாதிரி இந்த காலுக்கும் நான் 2 தையல் அடிச்சுக்கிறேன். இந்த ட்ரெஸ் கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்லேயும் இருக்கும். ஒரே மாதிரி நம்ம ஃப்ராகு, பேண்ட்டு, சுடிதாரு அந்த மாதிரி நம்ம போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதுவும் நமக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். 2 காலும் சைடில் தைச்ச பிறகு பேஸ் பகுதியை நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு 1/2 இன்ச் அளவில் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். 2 காலும் ஜாயிண்ட் ஆன மாதிரி இது நடுவில் பேஸில் நமக்கு வரும். இந்த மாதிரி கிரேப் மெட்டீரியலுக்கு நமக்கு அவ்வளோ பிசிறு வராது. நம்ம ஓரலாம் கடிக்க தேவையில்லை. அவ்வளோதான், 2 தையல் நம்ம போட்டோம். இப்போது மேலே நாம் துணி நீளம் கம்மியாக இருந்ததுனால ஒரு 2.5 இன்ச் துணி நான் மேலே ஜாயின் கொடுத்துருக்கேன். அதாவது எலாஸ்டிக் வைக்க போகிறேன். அதுக்கு இந்த லைனிங் துணி வச்சு தான் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது உள்பக்கமாக நமக்கு போயிடும். மேலடி அடிச்சுட்டு இப்போ மடித்து நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு எலாஸ்டிக் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இது ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் எலாஸ்டிக் உள்ளே நுழைக்கிறதுக்கு. இப்போ நமக்கு தேவையான அளவு எலாஸ்டிக் நம்ம வெட்டிக்கலாம். நமக்கு 20 இன்ச் தேவை. 21 இன்ச்சில் நான் இதை கட் பண்ணிக்கிறேன். எலாஸ்டிக் நம்ம அளவு எடுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக ஃபிட்டிங்காக நம்ம எடுக்கணும். 21 இன்ச் நமக்கு இருந்தாலும் 20 இன்ச் வச்சா நமக்கு கரெக்டாக வரும். தைக்கிறதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு ஒன் சைடில் நான் பின் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு பெரிய சேஃப்டி பின் வச்சு நம்ம இது உள்பக்கமாக நுழைக்கலாம். நம்ம நாட் கட்டுற மாதிரி கூட நம்ம வைக்கலாம். ஆனால் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் வைக்கிறது பெட்டராக இருக்கும். பிளாசோக்கெல்லாம் எலாஸ்டிக் தான் நல்லாயிருக்கும். இந்த எலாஸ்டிக் 1.25 இன்ச் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைச்சி கொஞ்சம் லூஸாக நான் விட்டுருக்கேன். உள்பக்கமாக நுழைக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரீயாக உள்ளே போகணும் அதுக்காக.
இது வெளிப்பக்கமா இப்படி இழுத்து 2 முனையும் நம்ம சேர்த்து தைச்சிக்கலாம். நம்ம நுழைக்கும்போது அது கரெக்ட்டா சரிசமமா இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். எலாஸ்டிக் வளைஞ்சு இருக்காம நம்ம அத பார்த்துக்கணும். 2 ஓரமும் சேர்த்து நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம இது தைச்சதுக்கப்புறம் இது சரிசமமா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற இது ஓப்பனா இருக்கிற அந்த பகுதியும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பனா இருக்கிற அந்த பகுதி தைச்சிட்டோம். இப்போ இதுக்கு நடுவுல ஒரு தையல் அடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நடுவுல நம்ம தையல் வர மாதிரி இந்த சுருக்கங்கள சரி பண்ணிக்கலாம். நம்ம அந்த பேஸ்ல அந்த தைச்ச அந்த தையல் இருக்கு இல்லையா? அது நடுவுல சென்டர்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்ட்டா வரணும். இந்த எலாஸ்டிக் நம்ம தைக்கிற அந்த சுருக்கங்கள் 2 சைடும் கரெக்ட்டா நமக்கு வர மாதிரி சரி பண்ணிட்டு, இந்த லைனிங் துணியும் கொஞ்சம் மடிச்சு மடங்கி இருக்கும். அத நம்ம ஒழுங்குபடுத்திட்டு, இந்த நடுவுல 2 சைடும் இழுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம தைக்கும்போது 2 கையால இப்படி இழுத்து நம்ம நடுவுல ஸ்டிச்சிங் பண்ணணும். அந்த லைனிங் துணி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது வெளியில தெரியாம உள் பக்கமா சரியா பண்ணிட்டு நம்ம இது செய்யணும். துணி கம்மியா இருந்ததுனால இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கேன். இப்போ அவ்வளோதான் எலாஸ்டிக் நம்ம இடுப்புக்கு தைச்சி முடிச்சாச்சு. இது கொஞ்சம் பஃபியா அந்த இருக்கிற குழந்தைங்களுக்கு, கொஞ்சம் குண்டா இருக்கிற குழந்தைங்களுக்கு சரியா இருக்கும். ரொம்ப ஒல்லியா இருந்தாங்கன்னா, இடுப்பு அளவு அந்த அளவு வந்து எலாஸ்டிக் அளவு 21 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். 19 இல்ல 19 கூட கட் பண்ணலாம். நான் இப்போ மேல இந்த கிராப் டாப் கட் பண்ணியிருக்கேன். அது தைக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு ஹூக்குக்கு நான் 2 சைடும் ஹூக்குக்கும் அந்த ஐப்பட்டிக்கும் நான் தைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரைட் சைடு உள்ள போற மாதிரி வச்சு ஷோல்டருக்கு 2 தையல் அடிச்சுக்கிறேன். நான் இந்த துணிக்கு லைனிங் கொடுக்காம தைக்கிறேன். நீங்க வேணா காட்டன் லைனிங் கூட கொடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் நம்ம தைச்சிட்டோம். இப்போ இந்த ஹூக்கு பட்டி தைச்சது சரியா இருக்கா நம்ம பார்த்து கட் பண்ணிக்கலாம். இந்த கிராப் டாப்போட அளவு பார்த்தீங்கன்னா, மேலே நீளம் வந்து 12 இன்ச், கீழே நம்ம லேயர் கொடுத்து அந்த ஃப்ரில் மாதிரி தைக்க போகிறது அது வந்து 10 இன்ச்சு, மொத்தம் 22 இன்ச். கீழே அந்த லேயர்ஸ்க்கு எனக்கு துணி இருக்கிற அளவுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இதோட அளவு வந்து மேலே 14 இன்ச் வருதுன்னா, கீழே நம்ம அந்த ஃப்ரில் போட போகிற அந்த அளவு வந்து ஒரு 25 இன்ச் இருந்தால் நமக்கு குட்டி குட்டி ஃப்ரில்ஸாக வரும். அதிகமாக வச்சிங்கன்னா குழந்தைங்க போடும்போது ரொம்ப பறக்கிற மாதிரியே இருக்கும். நெக்குக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு 3.5 இன்ச்சு, பேக் சைடு 2.5 இன்ச் வச்சுருக்கேன். ஆம் ஹோல் எல்லாம் 5 இன்ச்சில் நான் கட் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சில் கிராஸ் பட்டி கட் பண்ணி நெக்கு சுற்றி நான் தைக்க போகிறேன். ஹூக்கு பட்டி தைச்சிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து மேல் பகுதியில் இப்படி வச்சு ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி வச்சு 1/4 இன்ச்சில் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ரவுண்டாக தைச்சி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வந்து சிசரால் கட் பண்ணி அந்த வளைவு இருக்கிற இடத்துல கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமாக மடித்து தைக்க போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் நெக்கு கிட்ட கீழே பாட்டம்க்கு கைக்கெல்லாம் இதுக்கு ஏற்ற மாதிரி லேஸ் நீங்கள் அட்டாச் பண்ணால் இன்னும் அருமையாக இருக்கும். ஒயிட் கலரில் இதில் இருக்கிற சன்ஃப்ளவர், அந்த ஆரஞ்சு கோல்டன் கலரு, எல்லோ கலரில் அந்த மாதிரி ரெட் கலர் ஷேடில் இருக்கிற அந்த மாதிரி லேஸ் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். எனக்கு துணி இவ்வளோ தான் இருந்ததுனால நான் அந்த ஃப்ரில் டைப்லலாம் நான் வைக்கல. ஷோல்டர் கிட்டலாம் நீங்கள் ஃப்ரில் டைப்பில் கை கூட வைக்கலாம், அழகாக இருக்கும்.
ஒரு 2 1/2 மீட்டர் துணி அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்ட்டா இருக்கும். நார்மலா நம்ம பேண்ட்டு, பிளாசோ இந்த மாரி நார்மல் பேண்ட் தைச்சா, டாப் மாதிரி நம்ம டிசைன்ஸ் நம்ம தைச்சு போடுவோம். ஏ ஷேப்ல இல்ல ஓப்பன் டைப்ல இந்த மாரி சுடிதார் மாதிரி நம்ம தைச்சு போடுவோம். இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா நீங்க தைச்சு உங்க குழந்தைங்களுக்கு போட்டு பாருங்க. அழகா இருக்கும். தைச்சு முடிச்சாச்சு. நான் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு தையல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நெக்குக்கு. இது ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். இல்ல ஒரு தையலே நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நெக்கு தைச்சதுக்கப்புறம் நம்ம டாட்ஸ் தைக்கலாம். பேக் சைட்ல நான் டாட்ஸ் தைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஷோல்டர்லேருந்து நடுப்பகுதியிலேருந்து எடுத்து இப்படி ஒரு 5 இன்ச் அளவுல டாட்ஸ் தைக்கிறேன். பாருங்க. ஷோல்டரோட சென்டர்லேருந்து எடுக்கிறேன். ஓரமா அந்த ஆரம்பிச்ச 5 இன்ச்ல கீழ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சா நம்ம போதும். இன்னும் டாட்ஸ் தைக்கிறதுக்கு அளவு பிடிக்க இந்த மாதிரி நெக் சைடு இந்த மாரி ஷோல்டர்லேருந்து எடுத்து சென்டர்ல ஃபர்ஸ்ட்டு தைச்ச அந்த டாட்ஸ் மேல இப்படி வச்சா நமக்கு கீழ சரிசமமா வருதான்னு நம்ம பார்த்துக்கணும். இதோ இந்த மாதிரி. இப்போ மேல நம்ம டாட்ஸ் பிடிச்ச இடத்துல கரெக்ட்டா வச்சு இப்படி மார்க் பண்ணிட்டு நம்ம தைக்கலாம். அப்போ 2 டாட்ஸும் நமக்கு சேமா இருக்கும். லெவலா இருக்கும். இப்போ நான் கை தைக்க போறேன். கைக்கு இந்த மாரி ஃப்ரில் டைப்ல நான் வந்து தைச்சு வச்சிருக்கேன். கையோட கீழ் பகுதியில இத வச்சு தைக்க போறேன். ஒரு 2 1/2 இன்ச் துணியில நான் 2 சைடும் மெலிசா மடிச்சு தைச்சு, குட்டி குட்டி ஃப்ரில்லா இந்த மாரி புடிச்சிருக்கேன். கை இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். கை லைட் வெயிட்டா இருக்கிறதுனால பறக்காமவும் இருக்கும். கொஞ்சம் பஃபியா அந்த ஒரு ஃப்ளவர் ஷேப்ல இருக்கும் நமக்கு கை. இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா கலர்ஃபுல்லா அழகா இருக்கறனால இந்த மாரி வச்சு தைச்சா நல்லாயிருக்கும். கையோட நடுப்பகுதி ஷோல்டர் மேல வச்சு இந்த ஓரத்துலேருந்து நான் தைக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் அளவுல நான் 2 கையும் இதே மாரி தைச்சுக்கிறேன். இந்த துணிக்கு ஓரலாக் அடிக்க தேவையில்ல. பிசிறு அவ்வளோ வராது. ஃபுல்லா 2 கையும் இதே மாரி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பாட்டமோட இந்த கீழ் பகுதி தைக்க போறோம். குட்டி குட்டியா கேதரிங் நம்ம புடிச்சுக்கலாம். குட்டி குட்டி ஃப்ரில்ட்டா. துணி உங்களுக்கு அதிகமா இருந்தா எக்ஸ்ட்ரா கூட நீங்க கேதரிங் புடிச்சுக்கலாம். ஆனா ரொம்ப அதிகமா புடிக்காதீங்க. குழந்தைங்க வேர் பண்ணும்போது ஒரு மாதிரி பறக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம ஃப்ராக் தைக்கும்போது தான் நமக்கு நெறைய சுருக்கங்கள் இந்த மாரி தேவைப்படும் சொல்லிட்டு. இதுக்கு ஓரளவுக்கு சுருக்கம் கம்மியா இருந்தாலே போதும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் தனித்தனியா தைச்சு அட்டாச் பண்ண போறேன். 2 துணியும் நான் இந்த மாரி தைச்சுக்கிறேன். இப்போ நம்ம இடுப்பு சைடு அது பாடி பகுதியில நாம வந்து இந்த கேதரிங் தைச்சோம் இல்லையா? அத வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ரைட் சைடு உள்ள போற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணணும். இதே மாரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் நம்ம தைச்சுக்கலாம். இதுக்கும் நான் 2 தையல் அடிச்சுக்கிறேன். தைச்சு முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடும் ஜாயின் பண்ணோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஹூக்குக்கு பட்டி தைச்சிருக்கோம் இல்லையா? அது கரெக்ட்டா லெவலா வச்சு கீழ ஒரு தையல் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த பாட்டம் துணிய ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஜிப்பு வேணா ஜிப்பு கூட வச்சுக்கலாம் நீங்க. இதுக்கும் அதே மாரி 2 தையல் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ண போறோம். இந்த மாரி கை வந்து அக்குள் பகுதி இங்க லெவலா வச்சு 1 இன்ச் அளவுக்கு நான் தைக்க போறேன். 1 இன்ச் அளவுக்கு சைடு ஃபுல்லா நான் தைச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டு இன்னொரு தையல் அடிக்க போறேன். இந்த மாரி 2, 3 தையல் நம்ம அடிச்சுக்கலாம்.
அப்போ தான் குழந்தைங்க வளரும்போது அது டைட் ஆனாலும் நம்ம பிரித்து போட முடியும். வளர குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி தைச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக 2 சைடும் இதே மாதிரி நான் தையல் அடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிசைன், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி புதுசாக டிசைன் பார்க்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிசைன்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ப்ளவுஸு, சுடிதாரு, லெஹங்கா சோலி, ஃப்ராகுங்க, கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நம்ம தைக்கும்போது ஃப்ராகுங்க தான் கற்றுக்கும் போது அதிகமாக தைச்சிருப்போம். வகை வகையாக நம்ம தைச்சிருப்போம். ஃப்ராகுங்க தைக்கும்போது நிறைய டிசைன்ஸும் நம்ம கற்றுக்கலாம். தைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான இந்த ட்ரெஸ்ஸு. பிளாஸோவும் ரொம்ப ஈஸி. இந்த டாப்பும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பாக நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ட்ரெஸ்ஸுங்களது. நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு ஒவ்வொரு ஐடியாவும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் தைச்சி உங்களுக்கு பழகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.